உங்களோட எனக்கு எடப்பாடி பத்தி நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவர் கூட நான் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நாங்க டிராவல் பண்ணிட்டோம் அவர் கூட. இது அவர் எப்பவுமே பேசுறதா அது. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவரை பார்த்து சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால சும்மா எதனா ஒரு கதை விட்டுனேதா பாரு அவரு. ஆமா ஆமா, உங்களை விடவே இவருக்கு எடப்பாடி அவர்களை பத்தி நன்றாவே தெரியும். எப்படி தெரியுமா? நாங்க சீட்டு தரோம், எங்க கூட வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னா ஓடி உட்காந்துப்பாங்க. நீங்க கேட்கிற சீட்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கேட்கிற ராஜ்யசபாலாம் கொடுக்க முடியாதுன்னா இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. அம்மையார் திருமதி பிரேமலதா அவர்கள் அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய தருணத்தில் மேடையிலே முழங்கினார் என்னவென்று, கேப்டன் அவர்கள் எப்போதும் அதிமுகவிற்கு நன்றி கடன்பட்டவர். கேப்டன் அவர்கள் எதிர் அணியில் அமர்வதற்கு காரணம் இந்த அதிமுக தான். ஆகையினால் தான் நாங்கள் அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் வந்தோம் என்று சொன்னார். இந்த தேர்தலில் என்ன நடந்தது? பேரம் படியவில்லை, ஆகையினால் கூட்டணி அமையவில்லை. இப்போ உடனே போயிட்டு அது இந்த கேபிள் திருட இருக்கிறான் பாருங்க, பக்கத்தில் ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி கூட நின்றுக்கிட்டு இவங்க எடப்பாடி அவர்களையும் அந்த கூட்டணியுமே விமர்சிக்கிறாங்க. இதுல இப்போ ஒரு பிரச்சனை வர போயிட்டு இருக்குது. தேமுதிகவினர் வேற வெகுண்டு எழுந்துட்டு வருவாங்க, இவன் என்னடா சும்மா சும்மா பேசிட்டு இருக்கிறான் என்னன்னு. விஜய பிரபாகரன் அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா பொறுப்பு கொடுக்காம, சீட்டு கொடுக்காம சுதீஷ் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. சரி, அது அவங்க பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்படி நடக்குதுன்னு தகவல். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சீட்டை வாங்கினீங்கன்னா போயிட்டு வேலையை பாருங்க. அதிமுகவினுடைய கூட்டணியை விமர்சிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே பெரிய வேல்யூ கிடையாது, உங்களுக்கான கூடுதல் சீட்டு கிடையாதுன்றது எங்களுக்கு தெரியும். விமர்சிச்சுட்டு போங்க. அதே தருணத்தில் வெற்றி பெறுவதற்கான வழிவகையை மேற்கொள்ளுங்க. ஏன்னா மேடம் வேற நீங்க முழங்கிட்டு இருக்கிறீங்க. அதில் சில இணையதளத்தவர்கள்லாம் பாமகவை நாங்கள் ரசிக்கிறோம் பிசிக்கிறோம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. களம் இருக்கிறது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவிற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே அளவிற்கு தேமுதிகவை வீழ்த்த நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியை பதிவு பண்ணி வச்சுக்க. அந்த இணையதளத்தில் கீழே கமெண்ட்ல கதறினீங்கல்ல அவனுங்களாம், தேர்தல் முடிந்த பின்பு இதே காணொலியோடு நான் பேசுகிறேன். உங்களுடைய தோல்வியை தோல் உரிச்சு காட்டுகிறேன். எங்கெங்கெல்லாம் தேமுக நிற்கிறதோ அங்கெல்லாம் பாமக நேரடியாக தேமுதிகவை வீழ்த்த களம் இறங்கும்.